வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடியோக்குள்ளே போவோம், அப்புறம் பாருங்கள். காட்டுக்கு வந்துட்டு இந்த மாதிரி பாட்டெலாம் போட்டு ஒரு மாரி நம்ம நடந்து போனோம்னா செம்மையாக இருக்கும் கைஸ். என்ன அப்படி இடம் அப்படின்னு நினைப்பீங்க. அப்படியே பின்னாடி திருப்பங்க நம்ம கேமராமேன் பாருங்க. இது வந்துட்டு ஒரு மாதிரி காடான இடம் காட்டுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கடை வச்சோம், எப்படி இருக்கும், செம்மையாக ஓடும் தானே. ஸோ வாங்க, அந்த கடைக்கு தான் நம்ம போகிறோம். வாங்க செல்வோம், லெட்ஸ் கோ. இப்போ பார்த்தீங்கன்னா லங்காட் ஃபாரஸ்ட் சீ ஃபுட் அண்ட் பியர் கார்டன். இது வந்துட்டு வேறு இடத்துல இருக்குது. உள்ளுக்கு நம்ம போகணும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ சாப்பிட போகிற கடை வந்துட்டு என்ன கடை பேர், இந்த சீக்ரெட் கார்டன். இந்த கடைக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக வரணும்னு பிளான் பண்ணாங்க வீட்டில். கிடச்சி அன்றைக்கி தான் வரத்துக்கு பிளான் கிடச்சி. ஸோ வாங்க கடைக்குள்ளே போவோம், செல்வோம். என்ன பண்ணுறோம், என்னது மஜா பண்ணுறோம், தெரிய ஓடுறோம். ஸோ கைஸ் கடைக்குள்ளே போவோம். அடுத்து இல்லைன்னா இது போமா லங்காட் ஃபாரஸ்ட் சீ ஃபுட். வாங்க அதை போய் பார்த்துட்டு வந்துடுவோம். ஏன்னா இருட்டிருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம். இப்போ போயிடுவோம் லங்காட் சீ ஃபுட்டுக்கு. வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கைஸ் இதுதான் இந்த லங்காட் சீ ஃபுட், அந்த கடை பேர். இது வந்துட்டு எங்கே இருக்குன்னா, அப்படியே கீழே காணுங்க பின்னாடி. எப்படின்னா கீழேருந்து வருது, கீழேருந்து ரோடு வருது. அதை நம்ம அப்படியே பூந்துட்டு நேராக எப்படி வந்தீங்கன்னா வந்துடலாம், மேலே தான். ஸோ வாங்க இப்போ நம்ம எந்த கடைக்கு போகணும்னு நினச்சோம் அந்த கடைக்கு போவோம். கடை செம்மையாக இருக்குது, வெளியிலேருந்து பார்க்க. உள்ளே போய் காட்டுறோம், வாங்க போவோம். ஸோ பார்த்தீங்கன்னா கைஸ் சீக்ரெட் கார்டன். கையில் என்ன ப்ரோ கிஃப்ட்டுன்னு கேட்பீங்க. எல்லாம் வந்துட்டு இன்றைக்கி ஒரு நாளைக்கு பர்த்டே. ஸோ அவங்களுக்கு பர்த்டேனால கிஃப்ட்டே நாங்கள் போவோம். நம்ம பர்த்டே கூட இவ்வளோ கிஃப்ட்டும் இல்லை. ஆனால் என் பர்த்டேக்கு போன வருஷம் கடவுள் பெரிய கிஃப்ட் வச்சாரு. ஓ சத்தியமாக சொல்கிறேன், அந்த கிஃப்ட் வாழ்க்கையில் மறக்க மாட்டேன். நான் உண்மையிலே அந்த கிஃப்ட்டு வந்தது என் லைஃப்பில் ஒரு நல்ல ஒரு விஷயம். ஆனால் அந்த கிஃப்ட்டு வரல கூட. வாங்க போவோம், நம்ம போவோம், நம்ம சம்பவம் பண்ணுறோம் இன்னைக்கு. சரிங்க விடுறோம். இது வந்துட்டு ஒரு மாரி இப்போ சைனீஸோட இதனால் நல்லா செஞ்சுருக்காங்க போல், சைனீஸ் நீர்னால. ஓ பாருங்க, மேலே கூட போய் சாப்பிட்ற மாதிரி. யாராச்சும் கப்பல்ஸ் வந்தீங்கன்னா போய் சாப்பிட்லாம். ஓ தலை உண்மையாக ஜோக்கா இருக்குது தலை. கடை செம்மையாக செஞ்சுருக்காங்க. ஏன் நம்மளை ஆடா ஜோக்கா இருக்கு. பரவாயில்லையே, தண்ணியில் ஒரு மாதிரி இது பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருக்கு இடம். பரவாயில்ல, செம்மையாக செஞ்சுருக்கீங்க பாருங்க. ஆனால் இவங்க எங்கே இருக்காங்க, எப்படி குதிச்சிருமா என்னது? நான் நார்மலாகவே தண்ணிக்குள்ளே கை அதான் பாருங்க, தண்ணிக்குள்ளே மீன் கைஸ். அதிசயமா இல்லை, தண்ணிக்குள்ளே மீன் எங்கே வரீங்க. இது வந்துட்டு மேலே ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குது இந்த இடத்த பார்க்க. ஆக்சுவலி இவங்க எங்கே போனாங்கன்னு தெரியல. எங்கே வரீங்க, இன்னும் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் கைஸ். ஆனால் இவங்க எங்கே, இவங்க பார்க்கவே இல்லை. பாருங்க கைஸ், போடுறோம். ஏன் இவர் இப்படி பார்க்குறாரு? ஏதோ 10 வருஷம் ஒரு பையனை பார்க்காத மாதிரி பார்க்குறேன். ஓகே வாங்க போவோம். few moments later. பாருங்க மக்கள், சிக்கன் தகித்தியா கபோனாரா என்னமோ வந்துருச்சு. நம்ம சாப்பாடுக்கு தான் வெயிட் பண்ணுறேன். வரும் பார்த்த முகமே காடும் பயமே. என்னடா கை வேற அங்கேயோ போணுச்சு அப்படின்னு நினைப்பீங்க. இதான் few moments later. பார்த்தீங்களா மக்களே, நம்மளோட சாப்பாடு வந்துருச்சு. சாப்பிடலாமா? தட்டிக்கிட்ட தட்டி 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 திக். திருப்பி அதே மீன்ஸ் தான்.
ஆரம்பிக்கலாங்களோ? தலை சாப்பிடுவோம். பாருங்க சாப்பிட்றான் தலை. சாப்பிடு தலை. இங்க பாருங்க, இங்க பெஸ்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்கு கப்பல்லாம். பாருங்க வலிச்சு எடுத்தாச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கான். அதாவது மக்களை பார்த்தீங்கன்னா மீனுக்கு சாப்பாடு போட்டு பார்த்துருக்கீங்களா? மீனுக்கு சாப்பாடு போட்டு பாருங்க. சரி அது சரி போயிடும். நீங்கள் பாருங்க மீன் பிடிக்க போகிறேன். மீன் எப்படி பிடிக்க போகிறேன்னு மட்டும் பாருங்க. இதுதான் நம்ம சேலஞ்ச். மீன் எப்படி பிடிக்கிறோம்? சேலஞ்ச் ஃபெயில் கைஸ். guys. நான் வரேன். யாரு? மாய் போ இருங்க நான் அடிச்சு இல்லை அப்படி ரொம்ப போடாத, கொஞ்சம் கொஞ்சமாக போடு. மாட்டுக்கு என் கையோடு வரம் பேர். பாருங்க நம்ம 2 கையில் படுவோம். 2 கையில் வச்சு தட்டையை விட்டுட்டாங்க. போடு. ஓகே கைஸ், இந்த இடத்துக்கு நான் வேணா போல. வாவ், உண்மையில செம்மையாக செஞ்சுருக்கீங்க. தெரியல, வா கீழே போய் வா. செம்ம தலை கரெக்டாக யாரும் வரீங்க. என்ன வேணும்னா இப்போ நம்ம இங்கே உடச்சிட்டோம், ஆனால் இங்கே காடி வந்துருக்கா குத்திருச்சுன்னா டயர் பஞ்சாயிரும். கொஞ்சம் எடுத்துரும். எங்க கடி பரவாயில்ல, நாங்கள் அப்படியே எடுத்துருவோம். நான் பார்த்தனே பார்த்து கை குத்திர போது. என்ன தலை, நான் சாவா போகிறேன். எத்தனை தடவை அறுத்துக்கிட சின்னதெல்லாம் அடுக்காதீங்க, குத்திட்டு போகுது.
அப்படி அந்த சைடு தூக்கி போடுங்க. அந்த சைடு யாரும் போக மாட்டாங்க. த்ரீ டக்குனு வராங்க டக்குனு வராங்க. அதான் கரைச்சு கொள்ள போறீங்கன்னா இந்த மாதிரி உடச்சிட்டு கிளாஸ இல்ல இப்ப தூக்கி போடுங்க. அவனுக்கு தெரியாது என்ன சரி வா ஓடிடும் ஏன் இந்த சைடு ஓடுறீங்க? ஏன் இந்த சைடு ஜாகிங் அடிக்க முடியல சார். செத்து போக முடியாது. ஐயோ என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோம். கை வேறு வலிக்குது. ஏதாச்சும் ஆயிடுச்சா? காட்டுங்க. இல்லை எதுவும் ஆகுது. அவன் போயிட்டான். அழுவும் மூஞ்சியை பாருங்கள், கண்ணாம்பூச்சி ஆட்டமடா, என்ன பொழப்பு தம்பி, இதுக்கு எல்லாம் அழுவியா நீ? அந்த இடத்த போய் பார்ப்போம், ஸ்பாட்டை போய் பார்ப்போம். அங்கே அவங்க காடி பஞ்சர் ஆச்சானு தெரில, இறங்கி பார்த்தான் ஒரு மாதிரி, என்ன கதைன்னு தெரில. கதையாக இருக்கணும். பயந்துட்டாப்புல நம்பாளு. நான் சொல்கிறேன் பயப்படாதுன்னு பயப்படுறான். இங்கே தான் நிப்பாடினா, ஏன் நிப்பாடினான்னு தெரியலையே. அப்படி எதுவுமே தெரியலையே. இல்லை நுண்ணுன்னா நொடுங்கி போயிடுச்சு. அதான் சொல்கிறேன். ஆனால் அந்த சைடு தானே செக் பண்ணா, இந்த சைடு செக் பண்ணல. இந்த சைடு செக் பண்ணியிருந்தா ஓகே சார். தெரில, வாங்க போவோம். வீட்டுக்கு கிளம்ப போகிறேன் கைஸ். பேசாம vlog முடிச்சிருமா கைஸ்? சரி முடிக்கலாம் வாங்க. ஸோ கைஸ், இதோட நம்ம vlog முடிப்போம். இன்றைக்குள்ள vlog இதுதான். ஆக்சுவலி இன்றைக்குள்ள vlog வந்துட்டு இந்த கடைசி கட்ட தலையும் அழுது தான் எனக்கு தெரிஞ்ச ஹைலைட். அதுக்கு மேலே எதுவும் இல்லை. ஸோ பார்த்தீங்கன்னா இதோட vlog முடிச்சுக்கலாம். இதோட எப்போ திருப்பி நம்ம vlogல சந்திப்போன்னு பார்த்தீங்கன்னா February 6. சட்டை பாருங்க மீன் நினச்சி விட்டுருச்சு. இதோட February 6 சந்திப்போம். February 6 வந்துட்டு இன்னொரு vlog இருக்குது. நம்ம ஸ்கூலோட கடைசி நாள் முடிச்சுட்டு நம்ம வந்துட்டு கொஞ்சம் பிளான் வச்சுருக்கோம். ஸோ February 6ஓட vlog வந்தாலும் வரும் தெரில. இன்கேஸ் February 6 வரல அப்படின்னா அதுக்கு அடுத்து வர போகிற February 8 இல்லைனா February 9 வந்துட்டு ஒரு vlog செய்வோம். அதை வச்சு நிச்சயம் செய்வோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இதோட முடிச்சுக்கிறேன். நானும் உங்கள் யுவன் ப்ரௌனி மஜா பண்ணுறோம், தெரிய ஓடுறோம். சரி கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.